உங்க பணத்து மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை உங்க பாசத்து மேல உங்களுக்கு இல்லல்ல. ஒரு புள்ள தாய்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது பணத்தை இல்ல, பரிசுத்தமான பாசத்தை மட்டும்தான். அவன் மனசை புரிஞ்சுக்காம பணம் சொத்து பத்துன்னு வசதியான வாழ்க்கை கொடுத்தா போதுமா என்ன? அதுதான் அவன் மேல நீங்க காட்டுற பாசம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எழிலோட சந்தோஷம் என்ன? அவன் யார் கூட இருந்தா சந்தோஷமா வாழ்வான்னு யோசிக்கல. அவன் என்ன காதலிக்கிறான்னு தெரிஞ்சு நீங்க என்ன கொல்ல பாத்தீங்க. நீங்க எவ்வளவு மோசமான தாய்ங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இப்ப அவன் எங்க உண்மையான அன்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் நீங்க வேண்டான்னு இப்ப அவன் என் கூட இருக்கான். என்ன தப்பு இருக்கு இதுல? எவ்வளவு சொன்னாலும் இதெல்லாம் உங்களுக்கு புரிய போறது இல்ல. பாருங்க, அதுக்காக நான் தோத்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நான் அன்னைக்கு சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். என் எழில நான் ஜெயிக்க வைப்பேன். இன்னைக்கு வேணா நாங்க தடுமாறி இருக்கலாம், ஆனா இதோட நாங்க துவண்டு போய் எங்க முயற்சியையும் நம்பிக்கையும் விட்டுட போறதில்ல. நாங்க ஜெயிப்போம். எங்க காதல் எங்களை ஜெயிக்க வைக்கும். சீக்கிரமே நாங்க ஜெயிக்கிறத நீங்க பார்க்கதான் போறீங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. சும்மா நிறுத்து. காதல் அன்பு பாசன்னு இன்னுமா அந்த வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்க? அது இன்னுமா என் புள்ள நம்பிட்டு இருக்கான்? அவன் எவ்வளவு பெரிய முட்டாள். இங்க பாரு, எழில் ஏன் புள்ள. நான் 10 மாசம் சுமந்து பெத்த ஒரே புள்ள. என் ஆஸ்தி மொத்தத்தையும் கூட நான் எழுதி தரேன், ஆனா அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு என் புள்ள முக்கியம். உன்னையும் சரி உன் குடும்பத்தையும் சரி சுத்தமா எனக்கு பிடிக்காது. எனக்கு நீ வேண்டாம், ஆனா எனக்கு என் புள்ள வேணும். இந்த செக்கை இங்கேயே வைக்கிறேன். எவ்வளவு வேணாலும் எழுதிக்கோ. மரியாதையை என் புள்ளைய என்கிட்ட அனுப்பி வை. ஒரு நிமிஷம். நான் இவ்ளோ சொல்லியும் உங்களுக்கு புரியல. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதும் உணர்ச்சியே இல்லாத ஒரு கல்லுகிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். ஏதோ வீடு தேடி வந்துட்டீங்கன்னு மரியாதையா பேசிட்டு இருந்தேன். அதை காப்பாத்திக்கிட்டு வந்த வழியை பார்த்துட்டு போயிடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது வெறும் பேப்பர் தான். எதுக்காகவும் நான் என் எழில விட்டு கொடுக்கவும் மாட்டேன், விட்டுட்டு போகவும் மாட்டேன். ஏன்னா அவ என்னோட சொத்து. ஒருவேளை உங்க மேல பாசம் இருந்து அம்மான்னு உங்களை தேடி வந்தானா அவனை ஏத்துக்கோங்க. அதுக்காக உன் அம்மா கிட்டே போயிடுன்னு நான் அவனை அனுப்பவும் மாட்டேன். போறேன்னு சொன்னா தடுக்கவும் மாட்டேன். அது அவனோட விருப்பம். சும்மா இந்த சவுண்ட் விடுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். கிளம்புங்க. உங்க அளவுக்கு நான் இறங்கி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். மரியாதை காப்பாத்திக்கிட்டு போங்க. அக்கா, மாமா. வாங்க மாப்பிள்ள, வாங்க. என்னாச்சு? ஏன் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. நீ வா சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. சாப்பாடு எடுத்து போங்கம்மா. வாங்க மாப்பிள்ள. அத்தை இருங்க. என்ன பிரச்சனை கயல்? தம்பி, எதுவும் இல்ல. நீங்க வாங்க சாப்பிடலாம். எங்க நீங்களும் கை கழுவி சாப்பிடலாம். இருங்க. என்னமோ நடந்திருக்கு. என்கிட்ட மறைக்க ஐயோ நினைக்கிறீங்க. மாப்பிள்ள, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. நீங்க வெளியில போயிட்டு டயர்டா வந்திருப்பீங்க. வாங்க நம்ம உட்கார்ந்து சாப்பிடலாம் வாங்க. மூர்த்தி ப்ளீஸ். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எழில் மாமா, உங்க மம்மி இங்க மூர்த்தி, ஏன் தடுக்கிறீங்க? சலோ நீங்க சொல்லுங்க. உங்க
மம்மி இங்க வந்தாங்க மாமா. கைலத்தையும் நம்ம வீட்ல இருக்க எல்லாரையும் திட்டிட்டு போயிட்டாங்க. கயல், அனு சொல்றதெல்லாம் உண்மையா? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. விட முடியாது. அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? என்ன சொன்னாங்க? இதோ பாருங்க மாப்ள, நீங்க கோவப்படாதீங்க. அவங்க ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேசிட்டு போயிட்டாங்க. ஐயோ, சொல்லுங்கன்னு சொன்ன நானு. கயல், ஆ? நீ சொல்ல போறியா இல்லையா? ஏய், இப்ப நான் என்ன சொன்னாலுமே உனக்கு கோவம் வரும். திரும்ப அத்தை கிட்ட போய் பிரச்சனை பண்ணுவ. இருக்கிற பிரச்சனையில இது ஒரு பிரச்சனையா? அப்போ எனக்கு கோவம் வராதுன்னு இவ்வளவு பண்ணிட்டு போயிருக்காங்கல்ல? ஆ? அவங்க என்ன பேசுனாங்கன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். அவங்க கிட்ட அவ்வளவு தூரம் சொல்லியும் திரும்ப எதுக்கு இங்க வந்தாங்க?